காய்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வேளாங்கண்ணி வந்திருக்கோம். ஆக்சுவலாக வந்து செம்மையாக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது கிளைமேட்டு எல்லாமே. ஸோ இப்போ வேளாங்கண்ணியில் சர்ச் ரூமில் தான் தங்கியிருந்தோம். நேற்றே வந்தாச்சு. ஏன்னா என்ன ஆயிடுச்சுன்னா நேற்று எங்களால் ஒழுங்காக எதையுமே கவர் பண்ண முடியல. பட் நாங்கள் வந்து கவர் பண்ணிவிட்டு முக்கியமாக அப்புறம் நாங்கள் வந்து இப்போது ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து மெயினாக இன்றைக்கி வந்து எதுக்கு நாங்கள் வந்து ஆக்சுவலாக மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மெயினாக நாங்கள் இன்றைக்கி எதுக்கு வந்து இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு மொட்டை எடுத்து போகிறோம். மொட்டை அடிச்சுட்டு காது குத்த போகிறோம். இதுக்கு மேடம் செம்ம பங்கமாக சீன் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி லைட்டாக தொட்டு ஏதாவது அடிபட்டாலே பயங்கர வரத்து வருவா. இன்னைக்கு எப்படின்னு தெரியல, பார்க்கலாம். நாங்கள் வந்து நினைக்கவே இல்லையே நீ வந்து இவ்வளோ சமத்தாக உட்காந்துக்கிட்டு இருப்பா அப்படின்னு. நான்லாம் நினச்சேன் கண்டிப்பாக அழுவா, அவளை வந்து ஹோல்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு. அதாவது 2 பேர் ஹோல்ட் பண்ணுற மாதிரி அழுவா அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா அவள் அப்படி தான். ஏன்னா ஏதாவது அவளை டைட்டாக பிடிச்சிருந்தாலோ இல்லை அவளை கையே பிடிச்சாலோ கூட அவளுக்கு பிடிக்காது. அதில் வந்து இந்த மாதிரி டைட்டெல்லாம் பிடிச்சா அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஒருவேளை அவளுக்கு அது ஃப்ரீயாக இருந்ததா, கடிச்சிட்டு இருந்துச்சா என்னன்னு தெரியல. அந்த முடியை எடுக்கும் போது அவளுக்கு ரொம்ப சுகமாக அப்படியே உட்காந்துட்டா. ஜம்முன்னு அசைய கூட இல்லை. ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணிட்டேன் பிள்ளை. அப்புறம் வந்து எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவள் வயிற்றில் இருந்த போதே இருந்த முடி அது வந்து க்ரோ ஆகி அழகாக அவளுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கேர்ள் மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது ஆக்சுவலாக கொண்டு போய் போட்டுட்டு எல்லாம் இருந்தோடனே எனக்கு வந்து கண்ணில் இருந்து தண்ணியாக வந்துட்டு இருந்துச்சு. தண்ணி வந்துக்கிட்டே நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா சரி ஓகே அப்படின்ட்டு நானே என்னை தேர்த்திக்கிட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து யோசித்தேன், கண்டிப்பாக அப்போ இதுக்கும் அழுவ மாட்டேன் அவ்வளவா, காது குத்துக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நீங்களே வீடியோவில் பாருங்கள். பொதுவாக எனக்கு அந்த முடி காய்க்கிறதுலலாம் வந்து பிலீஃப் கிடையாது. இது ஜஸ்ட் வந்து நாங்கள் சயின்டிஃபிக்காக பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து 3 மொட்டை இல்லைன்னா மொட்டை எவ்வளோனாலும் போடலாம். பட் அந்த குழந்தைங்க வளர்ந்துறதுனால அது அவங்களுக்கு தெரியாது, ஐ மீன் பிடிக்காது. ஒரு 3 மொட்டைன்றது கணக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு வந்து ஆனால் இந்த முடி காணிக்க பிலீஃப் கிடையாது. இதை நாங்கள் முடியை வந்து காணிக்காமல் கொடுக்கல, நாங்கள் வந்து எடுத்திருக்கோம், அவ்வளோதான். முடியெல்லாம் யாராவது கடவுளுக்கு காணிக்கை கொடுப்பாங்க. இது வந்து முடி காணிக்கை கிடையாது. இது வந்து நாங்கள் சும்மா மொட்டை போட்டிருக்கோம், அவ்வளோதான். நீ வச்சுக்கம்மா இதை கையில் ஐயா இந்தாங்க இந்தாங்க ஐயா நீங்கள் வாங்கிக்க தருவாங்க. என்ன மீன் வாங்குறீங்க? கம்மல் கம்மல்
ஏமி மாற்றி ஆமாம் போயிட்டாங்க நல்லா டைட்டாக கொடுங்க. சரி 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 அம்மே அம்மே முடிஞ்சு 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 ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. முடிஞ்சு முடிஞ்சு நெறிங்க சரி சரி அவ்வளோதான் 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 அவ்வளோதான். சரி எந்த பக்கம் அது இல்லையா சரி 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 சொக்கமலம் போடு என் ஹேண்ட்பேக் எடுங்க. சரி என்ன சாரி அம்மே, ஒன்றும் இல்லாமோ முடிஞ்சது முடிஞ்சது முடிஞ்சது. கையோட குத்திருங்க, அப்புறமா நம்ம பார்க்கலாம். அழுது அழுகட்டும். ஏமி மொட்டை ஆயிட்டா. ஏமி மொட்டை, ஏமி மொட்டை, அழகு மொட்டை. மாங்காய் சாப்பிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். வீட்டுக்கு கிளம்பிட்டு அவ்வளோதான், முடிஞ்சது ட்ரிப். 1 day கூட இல்லை, ஆல் டேயில் முடிஞ்சிருச்சு ட்ரிப்பு.